ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம லெசன் 17 பார்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட் லெசனில் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் அவரோட மினிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம லெசன் 17ல் டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ், அதுதான் இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கு. இது லூக் சாப்டர் 4 verses 1 to 15. இதுதான் நமக்கு வந்து லெசன் டாப்பிக்கு. ஸோ லூக் சாப்டர் 4 எடுத்துக்கோங்க உங்கள் பைபிளில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெம்டேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் டெம்டேஷன்? காட் பார்த்திங்கன்னா அலவ்ஸ் டெம்டேஷன் டு டெஸ்டஸ், நம்மளை சோதிக்கிறதுக்காக, டெஸ்ட் பண்ணுறதுக்காக காட் வந்து டெம்டேஷன் அலோவ் பண்ணுறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எக்ஸாமில் எழுதிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து தெரியல. பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்து எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது. யூ கெட் அ டிசையர். அதுதான் வந்து டெம்டேஷன். தப்பு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது தான் வந்து என்னது? டெம்டேஷன். இட் இஸ் அ ஃபீலிங். ஸோ அந்த ஃபீலிங் வர்றது வந்து பாவம் கிடையாது. டெம்டேஷன் இஸ் நாட் சின். ஆனால் நீங்கள் அந்த ஃபீலிங்குள்ளே விழுந்துட்டிங்கன்னா, பட் ஃபாலிங் இன்டு இட் இஸ் சின். அந்த டெம்டேஷனுக்கு நீங்கள் ஈல்டன் பண்ணி அந்த தப்பான காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அது சின்னாக முடியும். இப்போ அதுதான் இங்கே நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன். ஒரு பக்கம் வந்து அந்த ஒரு தப்பான காரியத்தை உங்களுக்கு செய்கிறதுக்கு சொல்கிறது யார்? சேட்டன் தான் சொல்வான். இன்னொரு பக்கம் தேவதூதன் வந்து அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஸோ நீங்கள் இப்போ சேட்டன் பேச்சை கேட்டு டெம்டேஷனுக்கு ஈல்டன் பண்ண போகிறீங்களா, இல்லை காடோட வேர்டை கேட்டு நீங்கள் டெம்டேஷனை அவாய்ட் பண்ணி பாவம் இல்லாமல் தப்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ரியல் சேலஞ்சு. அதை தான் இந்த லெசனில் நம்ம ஜீசஸை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்க போகிறோம். இப்போது சேட்டன் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்குள்ளே வந்து பாவம், சின்ஃபுல் நேச்சர் இருக்குது. சேட்டன்னால என்ன? பாவம் செய்ய தூண்டுபவன். ஸோ அவனோட அந்த பாவ சுபாவத்தை வந்து நமக்குள்ளே ஒரு ஈவில் டிசைராக வந்து நமக்குள்ளே கொண்டு வரான். அதுதான் வந்து டெம்டேஷன். தப்பு செய்கிறதுக்கு ஒரு ஆசையை நம்ம இருதயத்தில் கொண்டு வரோம். நமக்கு திருடணும்னு தோணும், நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவிலான ஒரு எண்ணத்தை, சண்டை போடணும்னு தோன்றது, நாம தான் பெரியவங்கன்னு பெருமையாக பேசிக்கணும்னு தோன்றது, அது எல்லாமே வந்து ஈவில் டிசையர். ஸோ இப்படி ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றது யார்? சேட்டன். அந்த காரியத்துக்கு நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணி ஈல்டு பண்ணும்போது யூ டூ சின் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? யூல் ஹாவ் ஸ்பிரிச்சுவல் டெத். ஸ்பிரிச்சுவல் டெத்னா என்ன? நீங்கள் ஹெவனுக்கு போக முடியாது, ஹெல்லுக்கு போக முடியும். பட் நீங்கள் அந்த ஈவில் டிசையர் உங்களுக்குள்ளே வரும்போது அதை ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா, யூ ஹாவ் டு ரெசிஸ்ட் இட். அதை வந்து நீங்கள் ஈல்டன் பண்ணி அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஜெயிச்சிடுறீங்கன்னு அர்த்தம். அதர்வைஸ் யூ கமிட் சின் அண்ட் யூ ஹாவ் அல்டிமேட்லி ஸ்பிரிச்சுவல் டெத். ஸோ அதுதான் வந்து டெம்டேஷன். ஸோ இப்போ டெம்டேஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் ஃபஸ்ட்டு நான் டெம்டேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன்னா, இப்போது இந்த லூக் சாப்டர் 4ல் ஜீசஸ்க்கும் டெம்டேஷன் இருந்தது. டெம்டேஷன் கொண்டு வர்றதே யார்? சேட்டன் தான் கொண்டு வரான். ஏன்னா அவர் மனுஷனாக இந்த பூமியில் இருந்தப்போ, அவர் மனுஷனாக இந்த பூமியில் இருந்தப்போ என்னாச்சு? அவருமே வந்து இந்த டெம்டேஷனுக்குள்ளே கடந்து போனார். ஆனால் ஜீசஸ் வந்து அந்த டெம்டேஷனுக்குள்ளே ஈல்டன் பண்ணிட்டு பாவம் பண்ணாரா, இல்லை அந்த டெம்டேஷனுக்கு ஈல்டன் பண்ணாமல் சாத்தானை ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ 3 விதத்தில் வந்து சேட்டன் வந்து ஜீசஸ்க்கு டெம்டேஷன் கொடுத்தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெம்டேஷனை பார்க்கலாம். அது வந்து லூக் சாப்டர் 4 verses 2 to 4ல் நான் வசனத்தையும் நான் உங்களுக்கு இங்கே ஸ்லைட்லேயே போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 40 days வந்து முதல்ல வந்து ஜீசஸ் வந்து வனாந்திரத்தில் போய் ஃபாஸ்டிங் இருக்கார். ஸோ 40 நாள் வைல்டர்னஸ் போய் உட்காந்துட்டு அவர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. அந்த ஃபாஸ்டிங்கை முடித்து சேட்டனால் டெம்டேஷனை முடித்ததுக்கப்புறம் தான் அவர் மினிஸ்ட்ரிக்குள்ளே வராரு. So being 40 days tempted of the devil, and in those days he did eat nothing, and when they were ended he afterward hungered. So 40 நாள் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தார்னா கண்டிப்பாக எவ்வளோ பசி எடுக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஜீசஸ்க்கு அந்த மாதிரி பசி நிறையா எடுத்து ரொம்ப டயர்டாக உட்கார்ந்துருந்தார். அப்போது டெவில் வரான். ஸோ டெவில் வந்து என்ன சொல்கிறான்? and the devil said unto him, if thou be the son of God, command the stone that it may be bread. கல் வச்சுருக்கான் பாருங்கள், கையில் 2 ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு, if you are the son of God, make these stones into bread and you eat them அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ ஜீசஸ் சன் ஆஃப் காடா இல்லையா? அஃப்கோர்ஸ் எஸ், ஹீ இஸ் த சன் ஆஃப் காட். ஆனால் அவர் என்ன ஆன்சர் பண்ணுறாரு அந்த இடத்துல தான் சன் ஆஃப் காடுன்னு சேட்டன் சொல்கிறத ஒபே பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறாரு? ஜீசஸ் ஆன்சர்ட் ஹிம் சேயிங், இட் இஸ் ரிட்டன் that man shall not live by bread alone but by every word of God. ஸோ என்ன சொல்கிறாரு, நீ கொடுக்குற நீ இந்த கண்டிஷனுக்கு நான் ஒபே பண்ணி நான் இந்த ப்ரெட்டை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழணும்னு அவசியம் கிடையாது. மேன் கேன் லிவ் ஈவன் பை த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சேட்டன் வந்து எந்த ஆட்ரிபியூட்டை வந்து நமக்குள்ளே கொண்டு வர பார்க்குறான்? செல்ஃபிஷ்னஸை கொண்டு வர பார்க்குறான். அதாவது நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க, உனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறத கேளு, இந்த கல்லை வந்து நீ மாற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லி டெம்டேஷனை கொண்டு வந்து அவரோட செல்ஃபிஷ்னஸை தூண்டி உன் ஹெல்த் அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்லி அவரை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுறான். பட் ஜீசஸ் வந்து என்ன செய்கிறாரு? அவனோட டெம்டேஷனுக்கு ஈல்டன் பண்ணாமல் அவரோட வார்த்தையால் அவனுக்கு பதில் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டெம்டேஷனில் அவர் வின் பண்ணிடுறாரு. நவ் நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு த செகண்ட் டெம்டேஷன். செகண்ட் டெம்டேஷனில் என்ன பண்ணுறான்? டெவில் வந்து அவர் ஒரு பெரிய மவுண்டன் மேலே கொண்டு உயரத்தில் நிறுத்துறான். The devil led him to a high place and showed him in an instant all the kingdoms of the world. என்னைக்கு வந்து ஆடமும் ஈவும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சு they disobeyed ஜீசஸோ அன்னைக்கே வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த உலகம் முழுவதும் வந்து சேட்டன் கையில் வந்துருச்சு. Now Satan is the prince of the world. ஸோ இவன் வந்து இப்போ என்ன சொல்கிறான்? பெரிய மவுண்டன் கீழ் கொண்டு வந்துட்டு சுற்றி இருக்கிற எல்லா கிங்டம்ஸ், ராஜ்யங்கள், ஊர்கள், எல்லா சிட்டிஸையும் காமிச்சிட்டு என்ன சொல்கிறான்? he said to him, அதே சாப்டர் 4ல் verse 6ல், I will give you all their authority and splendor. It has been given to me and I give it to anyone I want to. இந்த உலகத்துக்கு மேலே எனக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது, எனக்கு தான் அதிகாரம் இருக்குது. என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன். இஃப் யூ வர்ஷிப் மீ இட் வில் பி ஆல் யோர்ஸ். ஸோ என்ன கண்டிஷன் போடுறான்? ஜீசஸே என்ன சொல்கிறான்? என்ன வர்ஷிப் பண்ணுங்கள், இந்த உலகத்தையே உங்களுக்கு நான் தர்றேன்னு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? அந்த உலகத்தையே க்ரியேட் பண்ண ஆண்டவர்கிட்ட அவன் இந்த மாதிரி ஒரு பார்கெயின் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜீசஸ் என்ன ஆன்சர் பண்ணார்? அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ உலகம் வந்து யார் கையில் இருக்குது? பிசாசு கையில் தான் இருக்குது. ஏன்னா என்னைக்கு வந்து மனுஷன் the first man sinned against God, the world went into the hands of the Satan. இப்போ ஜீசஸ் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு? டு redeem man. அந்த மனுஷனையும் உலகத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான் அவர் வந்து பூமிக்கு வந்திருக்காரு. ஸோ இவன் இப்போ என்ன சொல்கிறான்? ஜீசஸ் வந்து மனுஷனை காப்பாற்றுறதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு வந்து ஹி ஹேஸ் டு ப்ரே அ வெரி ஹை காஸ்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும்? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கணும். ஸோ அவன் என்ன ட்ரை பண்ணுறான்னா ஜீசஸோட பிளானை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் சிலுவையில் மறிச்சிட்டாருன்னா இவன் தலையை நசுக்கிடுவாருன்னு தெரியும். ஸோ அவரோட பிளானை ஸ்டாப் பண்ணிவிட்டு, உனக்கு இந்த உலகம் தானே வேணும், இந்த உலகத்தை காப்பாற்ற தானே நீ வந்திருக்க, நான் உனக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார் விக்ட்ரி சொல்லித்தரேன் உன் ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, நீ என்ன யூ வர்ஷிப் மீ ஐ வில் கிவ் யூ ஆல் திஸ் வேர்ல்டுன்னு சொல்கிறான். அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் ரிட்டன், வர்ஷிப் த லார்ட் யுவர் காட் அண்ட் சர்வ் ஹிம் ஒன்லி. பைபிளில் இருக்கிற வசனத்தை வச்சு தான் வந்து அவர் சேட்டனை வந்து அட்டாக் பண்ணி வின் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? யூ ஹேவ் டு வர்ஷிப் ஒன்லி யுவர் காட் அண்ட் சர்வ் ஒன்லி ஹிம்னு எழுதியிருக்கே, நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி அவனை விட்டு போகிறாரு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் விக்ட்ரி ஆஃப் ஜீசஸ் ஓவர் த சேட்டன் இன் ஹிஸ் செகண்ட் டெம்டேஷன். ஸோ ரெண்டாவது வந்து எதை தூண்டுறான்? விக்ட்ரிக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு காமிக்கிறான். இப்போ உங்களுக்கு கூட வந்து சேட்டன் வந்து விக்ட்ரிக்கு ஒரு ஷார்ட்கட் காமிக்கலாம். கஷ்டப்பட்டு நைட் அண்ட் டே உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக பிட்டு எழுதி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு ஈஸியாக காப்பி அடித்து வின் பண்ணிடலாம், கிளாஸ் ஃபஸ்ட் வந்துடலாம், ஸ்கூல் ஃபஸ்ட் வந்துடலாம்னு சொல்லிக் கொடுப்பான். தட் இஸ் கால் ஷார்ட்கட் டு விக்ட்ரி. அது வந்து கண்டிப்பாக ஏசப்பா அப்படி ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஹார்ட் ஒர்க் பண்ணி வின் பண்ணணும்னு தான் சொல்லி தருவார். ஸோ அப்படி ஒரு டெம்டேஷன் உங்களுக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் உடனே புரிஞ்சுக்கலாம் அது சேட்டனோட டெம்டேஷன். Now next we will go to the third temptation. தேர்ட் டெம்டேஷனில் என்ன பண்ணுறான்? இப்போ 2 இடத்துல தோத்துட்டான் சேட்டன், அப்படியும் அவன் விடலை. யூ ஹாவ் டு ரிமெம்பர் சம்திங் ஹியர். அவன் ஜீசஸோட போட்டி போட்டுட்டு அவரையே டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்? ஹி டேக்ஸ் ஜீசஸ் டு த டாப் ஆஃப் த டெம்பிள் இன் ஜெருசலம். கொண்டு போய் நிறுத்திட்டு என்ன சொல்கிறான்? ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டெம்பிள், verse 9 அதே சாப்டரில், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட் ஹி செட் த்ரோ யுவர் செல்ஃப் டவுன் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து தேவனுடைய குமாரனே ஆனால் மேலேருந்து கீழே குதிங்க, தற்கொலை பண்ண சொல்கிறான். தப்பு தானே? தற்கொலை இஸ் a sin. ஏன்னா when you commit suicide என்ன ஆகும்? உங்களோட ஆத்மாக்கு வந்து பரலோகம் கிடைக்காது, you will go to hell. ஸோ இவன் என்ன பண்ணுறான்? இதை சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 2 இன்ஸ்டன்ஸ்லையும் ஜீசஸ் என்ன பண்ணார்? பைபிளில் இருக்கிற வேர்ஸை வச்சு தான் அவனை டிஃபீட் பண்ணாருன்ட்டு உடனே இவன் என்ன பண்ணுறான்? now he is also using the verse from the Bible. அப்போ சேட்டனுக்கு பைபிள் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்களா?
நல்லாவே தெரியும். உங்களை விட சேட்டனுக்கு பைபிள் நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறான்? ஃபார் இட் இஸ் ரிட்டன் அப்படின்னா எதை சொல்கிறான்? பைபிளில் இருக்கிறத தான் கோட் பண்ணுறான். ஹீ வில் கமாண்ட் his angels concerning you to guard you carefully. They will lift you up in their hands so that you will not strike your foot against a stone. நீங்கள் கீழே குதிங்க, you are the son of God. அதனால் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து ஃபாதர் காட் கமாண்ட் கொடுப்பாரு. அவங்க எல்லாரும் வந்து உங்களை கேரி பண்ணிக்குவாங்க. உங்கள் கால் வந்து கீழே அடிபட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறான். உடனே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? அவரும் திருப்பி பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறாரு. இட் இஸ் செட், டு நாட் புட் த லார்ட் யுவர் காட் டு த டெஸ்ட். உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை வந்து நீங்கள் பரீட்சை பாராதிருப்பீங்களாங்க அப்படின்னு தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? வசனத்தை வச்சே வந்து சேட்டன் வந்து நம்மளை டெம்ப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது வசனத்தை கூட அவன் மிஸ்யூஸ் பண்ணி உங்களை ஏமாற்ற முடியும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். இப்போது ஜீசஸையே வந்து அவன் இந்த உலகத்தையே படைச்ச அந்த ஆண்டவரையே வந்து 3 முறை அவன் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு டைம் அவரை செல்ஃபிஷாக இருக்க டெம்ப்ட் பண்ணியிருக்கான். செகண்ட் டைம் விக்ட்ரிக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொல்லி அவரை டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். தேர்ட் டைம் அவரை ப்ரௌடாக இருக்க சொல்லி அவரை டெம்ப்ட் பண்ணியிருக்கான், ஷோ ஆஃப் பண்ணியிருக்கான். இங்கே நீங்கள் வந்து இங்கேருந்து குதிச்சிங்கன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்களை காப்பாற்ற ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லி அவரோட பெருமையை வந்து காமிக்க வைக்கிற மாதிரி, அவரை பெருமைப்பட வைக்கிற மாதிரி அவரை டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் ஆல் த 3 instances, Jesus has won over him. எதை வச்சு? through the help of the word of God. இதுக்கப்புறம் சேட்டனுக்கு என்ன ஆயிடுது? கோபம் ஆயிடுது, அவரை விட்டு போயிடுறான். போன உடனே யார் வராங்க பாருங்க, ஹெவன்லேருந்து ஏஞ்சல்ஸ் இறங்கி வந்து they come and serve Jesus. ஏன்னா 40 days பாவம் அவர் சாப்பிடாம இருந்திருக்காரு. ஏஞ்சல்ஸ் வந்து அவருக்கு மினிஸ்டர் பண்ணுறாங்க. சேட்டன் வந்து ஏமாந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு போகிறத நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். ஸோ ஜீசஸையே இந்த அளவுக்கு டெம்ப்ட் பண்ண சேட்டன் உங்களையும் என்னையும் டெம்ப்ட் பண்ணாமல் இருக்க மாட்டான். கண்டிப்பாக நம்ம கூட வந்து என்ன செய்வான்? நம்ம மேலே கை போட்டுட்டு இதை செய்யி, இது பாவம் கிடையாது, சின்ன திருட்டு தான், சின்ன பொய் சொல்கிறது தான், சின்ன டிசோபீடியன்ஸ் தான், இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் தப்பே இல்லைன்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுவான். பட் இந்த டெம்ப்டேஷனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது? 2 வழி தான். ஒன்று ப்ரேயர், இன்னொன்று ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், தட் இஸ் த பைபிள். இது 2 தான் நமக்கு கொடுத்துருக்கிற வெப்பன்ஸ். இது 2த்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன நடக்கும்? ஜீசஸ் வந்து நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருப்பார். ஏன்னா அவரும் இந்த உலகத்தில் இருந்தப்போ என்ன இருக்கான்? இந்த சேட்டன் வந்து அவரை டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து டெம்ப்டேஷன்னா வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும், அது எவ்வளோ ஒரு கஷ்டமான இதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவரோட ஹெல்ப்பை கேட்டு நம்ம ப்ரே பண்ணி அவரோட வார்த்தையை படிக்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு வந்து சேட்டனோட டெம்ப்டேஷனை ஓவர் கம் பண்ணி நமக்கு இட்டர்னல் லைஃப் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஸோ இட் இஸ் அ வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் லெசன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் அந்த 3 டெம்ப்டேஷன்ஸ் என்ன இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா இதில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சேட்டன் என்ன சொல்கிறான், ஜீசஸ் அவனுக்கு எப்படி வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. வாட் இஸ் டெம்ப்டேஷனுங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. டெம்ப்டேஷன் வந்து இஸ் நாட் சின். டெம்ப்டேஷன் வந்து பாவம் கிடையாது. ஆனால் அந்த டெம்ப்டேஷனுக்கு உங்களை நீங்கள் ஈல்டன் பண்ணி தப்பு செய்யும்போது தான் என்ன ஆகுது? இட் பிகம்ஸ் அ சின். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். இட்ஸ் அ வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் லெசன். அண்ட் மெமரி வர்ஸும் வந்து இதில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. Hebrews 2:18 because he himself suffered when he was tempted, he is able to help those who are being tempted. உண்மைதானே? அவர் சஃபர் பண்ணார் அந்த டெம்ப்டேஷனில். அந்த சஃபரிங் எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் இன்னைக்கு டெம்ப்டேஷனில் சஃபர் ஆகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரால் முடியுது. ஸோ ஒரு அருமையான மெமரி வேர்ஸு. ஸோ எல்லோரும் இதை படித்து எழுதி ப்ளீஸ் சென்ட் இட் பை Monday. Thank you.